நமது வேலாயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக செய்தியில் 1000 ஆண்டுகள் மிகவும் பழமையும் தொன்மையும் வாய்ந்த சிவாலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்பு. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே கண்டியூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பெரம்பூர் கோவில் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஏலவார் குழலி அம்பிகை மற்றும் காமாட்சி அம்பிகை உடனுரை ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தின் ராஜகோபுரம் உட்பட பரிவார தெய்வ கோபுரங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் சிதலமடைந்து மண் தரையாக கிடந்த ஆலயத்தை புனரமைத்து புதுப்பிக்கப்பட்டு சென்ற புதன்கிழமை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கி கோபூஜை கஜ பூஜையுடன் துவங்கி 6 கால யாக பூஜைகள் நடைபெற்று இன்று காலை 6ஆம் கால யாக பூஜையின் நிறைவு மகா பூர்ணாகுதி நடைபெற்று மகா தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து யாத்ராதானம் நடைபெற்று கடம் புறப்பாடு மேளதாளங்கள் சிவகண வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தை வலம் வந்து விமான கோபுரத்தை அடைந்தது. அதன் பிறகு வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க விமான கோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடந்தது. பின்னர் மூலஸ்தான கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. மேலும் பக்தர்களுக்கு அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை சென்னை மகாலட்சுமி குழுவினர் மற்றும் கண்டீர் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழாவில் சென்னை மகாலட்சுமி குடும்பத்தார் மற்றும் ஞான சரவணவேல் தமிழ் சேவா சங்க நிறுவனர், விவசாய சங்க பயிரி கிருஷ்ணமூர்த்தி, பாமக முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் வேணுபாஸ்கரன் ஆகியோருடன் திருவாரூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நமது வேலாயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம். நன்றி.
இந்த கிராமத்துல இருக்கிற ஒற்றோட பக்தியாளர் எல்லாரோட ஒத்துழைப்பாளர் ஒரு 4-5 பேர் அழைச்சு பிரிஞ்சா கூட மற்றவா நினைச்சு இந்த கோவில் வரணும்னு எங்கேயோ ஒரு வேண்டிய அந்த வேண்டுதலுக்கு இன்னைக்கு ஆன்சர் பண்ணி இன்னைக்கு நம்ம சிவாச்சாரியார் நம்ம சர்வசாதாரண மாமா ரொம்ப பிரமாதமா இந்த கும்பாபிஷேகத்தை நடத்திருக்காங்க. அது ஜன மறுபுறம் போட்டு கும்பாபிஷேகம் ஆண் உடனே பெண்கல்யாணம் இருக்கு. எத்தனையோ கஷ்டப்பட்டுதான் 9 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க கும்பாபிஷேகம் நடக்கிறதுனா எத்தனையோ கஷ்டங்கள் ஒருத்தவங்களுக்கும் எவ்வளவோ நடக்குது. இதெல்லாம் காரணம் அம்மா, வேற யாருமே இல்லை. அவன் எப்ப நடத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி லேட்டா லேட்டஸ்டா நம்ம தியாகராஜன் நம்ம வைத்தியநாதன் அதே போல சேஷன் ஸ்கூல் முதல்ல பார்த்ததே அவர் தான் பிரசிடென்ட் ராம சுப்பிரமணியம். அவர்தான் ஐயா சாமி அவர்தான் ரொம்ப திருவிழா வாங்கியிருக்கான். ஏற்றி இது கும்பாபிஷேகம் வைக்கல, இன்னொரு வைக்காம இருக்கீங்களே கூட அவளோட பெரிய உழைப்பு. அதனால கும்பாபிஷேகம் எங்களோட சொந்த ரிலேஷன், எங்க ஃபேமிலியில வந்த நம்ம ஜானகிராமன் குடும்பத்தா கூட இதுக்கு நிறைய பொருளுதவி பண்ணியிருக்கா. அதே போல நம்ம வக்கீல் அவர் தான் இன்னைக்கு அந்த ராஜகோபுரத்தை கட்டி கொடுத்ததோடு இல்ல, அவரும் இந்த கும்பாபிஷேகம் பிரமாதமா நடக்கணும்னு எல்லாருக்கும் பலத்த கரகோஷம். உங்களோட இந்த இதுக்கு கல்யாணத்துக்கு மூல காரணமான ராணி, நான் இந்த இருக்கிறதுக்கு காரணமான ராணியோட குறிப்பிட்டாருக்கு எல்லாருக்கும் சுவாமியோட அனுகிரகம் இருக்கும். இதுவரைக்கும் போகட்டும். எல்லாருமே எல்லாரும் ஒற்றுமையா இருந்து உற்சாகாதிகள் எல்லாம் பண்ணி அதுல நம்ம கொடிமரம் வைக்கணும், எல்லா வாகனங்கள் எல்லாம் வாங்கணும், எல்லா உற்சவமும் நல்லா பண்ணணும். இன்னும் விடுபட்ட வேலை இருக்கு, அதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லி மங்களாபிஷேகம் 48 நாள் இருக்கு. நம்ம கும்பாபிஷேகத்தோட மங்களாபிஷேகம் சொல்லி ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் மிஸ் பண்ணிருக்கா. உங்க சீப்பு தான். அந்த கோவில் எல்லாம் 30,000 40,000 சிலம்பரத்துல மங்களாபிஷேகம் ஒரு நாளைக்கு 60,000. நம்ம காமாட்சியம்மனே அவ்வளவுதான். ஏகாம்பரத்துல இங்கேயும் காஞ்சிபுரத்துக்கு அடுத்தது ஏழவார்வேலி காமாட்சி அம்மன் 7ஆம் நேரத்துல இருக்கிறது ஒரே ஒரு கோவில் தான். அப்பேற்பட்ட பெரியவங்க சொன்ன உடனே பெரியவங்க எல்லாருமே இங்க வந்து சேக்காட்டு சாமியில பார்த்த உடனே பெரியவங்க போட்டோ எடுத்து அந்த போட்டோ வெப்சைட்ல போட்டது நம்ம சட்டமா பண்ணிட்டு இதுவரைக்கும் சம்பளமே இல்லாம நம்ம விவேக் ரொம்ப சம்பளம் சொந்தமா ஒரு நாள் நம்ம ஹோட்டலுக்கு போனாங்க தருவாங்க. இதுல இருந்து பண்ணிட்டு இருக்கிற அவரோட ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கிற ஒரு பக்தியும் எனக்கு ஒரு வருஷமா இங்க இருந்தேன்னு சொன்ன அந்த சிவாச்சாரியர் அவரோட ஒரு பக்தியும் இந்த கும்பாபிஷேகத்தை சாத்தாதான் பூஜை
கோவில். அந்த தோன்ற போது 1831 வருஷத்துக்கு காயில் கிடக்குது. 1835 அந்த காயில கூட அதுல நம்ம கோவில் அதுல உள்ள வச்சிடணும் சொல்லி இப்ப நடப்பரப்புல போட்டு யார் யாரெல்லாம் முதலாபிஷேகம் பண்றேன்னா வைத்தியநாதன் 2500 பணம் கட்டி ரேட்ட சொல்லுவோம். என்னோடது 2 நாள் அப்படின்னு நான் முதல்ல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் கல்யாணம் வச்சவங்க எல்லாரும் யார் யாரு வைத்தியநாதன் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்ணையும் பாங்களே அதே போல எல்லாருமே அதே போல கண்ணையை வந்து சாயந்தரம் எல்லாமே பிரதோஷம் சாமி புறப்பாடு எல்லாம் அவங்க பாம்பளி ஏற்றுறதுக்கு ஜாலிகிராம பாம்பளி ஏற்றுன்னு சொல்லி கிளம்புற நம்ம பார்வதி மலை